Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம SSH னா என்ன, சோ அது வந்து எப்படி நம்ம Windows and Linuxல வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். So first of all வந்து SSH னா வந்து அது வந்து ஒரு cryptography network protocol. So அது எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு unsecure connectionல நம்ம வந்து செக்யூரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So actually எதுக்கு வந்து SSH யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து ரிமோட் கனெக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம விண்டோஸ்ல வந்து RDP கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கு அப்புறமேட்டா நம்ம சோ அது மட்டும் இல்லாம நம்ம AnyDesk போல வந்து third party சாஃப்ட்வேர்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். So SSH ன்றது வந்து ஒரு ரிமோட் கனெக்ஷன். So command line execution க்கு வந்து யூஸ் பண்றாங்க. command prompt like terminal and command prompt லயே வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் SSH ன்னு சொல்றது. சோ நம்ம வந்து இதுல வந்து graphical user interface வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாமே வந்து command line execution தான் வந்து இதுல இருக்கும். சோ நம்ம command line execution வெச்சு நம்ம ஒரு full operating system வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு தான் இந்த SSH ன்னு யூஸ் பண்றாங்க. மோஸ்டா வந்து இந்த Linux and டெவலப்மென்ட் சைடு எல்லாமே வந்து இந்த SSH வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏனா வந்து சோ கமாண்ட் லைன் மூலமாவே எல்லா ஆக்சஸும் வந்து பண்ண முடியும் நம்மளால. இப்போ SSH வந்து நம்ம எப்படி வர்க் ஆகுது பாத்தீங்கன்னா இது வந்து கிளையன்ட் அண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் மாடல்ல வர்க் ஆகுது. லைக் வந்து FTP மாதிரி தான். FTPயும் வந்து நம்ம கிளையன்ட் அண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் மாதிரி தான் வர்க் ஆகுது. சோ இதுவும் வந்து அதே மாதிரி தான். நம்ம சிஸ்டம் இப்போ எந்த சிஸ்டம் வந்து நீங்க வந்து ஒரு ரிமோட் எடுக்க போறீங்களோ அந்த சிஸ்டம்ல வந்து SSH சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணனும். அதை வச்சு வேற ஒரு சிஸ்டம்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அந்த சிஸ்டம்க்கு நம்ம கிளையன்ட் SSH கிளையன்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா வந்து அந்த SSH சர்வரை வந்து கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம விண்டோஸ்ல வந்து எப்படி வந்து SSH வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய்ட்டு நீங்க ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்து இந்த ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸோட விண்டோ ஓபன் ஆகும். அதுக்குள்ள போய்ட்டு நீங்க SSH ன்னு வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும். சோ ஒன்னு வந்து SSH client, சோ another one வந்து SSH server. இப்போ டிஃபால்ட்டாவே எல்லா மெஷின்லயும் வந்து SSH client வந்து இருக்கும். ஏனா வந்து மத்த கனெக்ஷன் வந்து நீங்க வந்து ரிமோட் எடுக்கக்குள்ள வந்து உங்களுக்கு client வந்து தேவைப்படும். அதனால டிஃபால்ட்டாவே வந்து அவங்க SSH client வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க மோஸ்ட் கேஸ்ல. அப்படி இல்லனா நீங்க வந்து SSH client-ம் இன்ஸ்டால் பண்ணீங்க and SSH server-ம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஆல்ரெடி என்கிட்ட SSH client இருக்கு. சோ இப்போ வந்து நான் SSH server வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சோ இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தனியா யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க நீங்க. சோ யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த யூசர் மூலமா வந்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். சோ நீங்க வேற சிஸ்டம்க்கு போய்ட்டு சேம் நெட்வொர்க்கா இருக்கணும். நீங்க சேம் நெட்வொர்க்கா இருந்தீங்கன்னா அந்த சிஸ்டம் மூலமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த SSH சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கு வந்து ஃபயர்வால் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கணும். நீங்க வந்து ஃபயர்வால் ஆப்ஷன் போய்ட்டு இந்த SSHக்கு டிஃபால்ட்டான போர்ட் வந்து 22. அந்த 22 போர்ட்டை வந்து நீங்க அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்தா தான் அந்த போர்ட் மூலமா வந்து இந்த SSH வந்து வர்க் ஆகும். சோ இவ்வளவு தான் சிம்பிளான விஷயம் தான் SSHன்றது. சோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா another மெஷின்ல நீங்க உங்களோட மெஷினை வந்து SSH மூலமா ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஓகே இப்போ வந்து விண்டோஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்திருப்போம். ஓகேவா? லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. சோ ஒரு 3 to 4 கமாண்ட் லைன்ஸ்ல இந்த வேலையை நம்ம முடிக்கலாம். சோ இந்த கமாண்ட் லைன்ஸ் எல்லாமே என்னோட பிளாக் பேஜ்ல வந்து கொடுத்து தரேன். நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த வரைக்கும் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேக்கேजेस எல்லாமே அப்டேட் பண்ணனும். சோ அதுக்கு வந்து apt அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா உங்க பேக்கேजेस எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓபன் SSH சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். சோ மோஸ்ட் கேஸ்ல வந்து SSH client வந்து எல்லா மெஷின்லயும் கொடுத்திருப்பாங்க சொல்லிருப்பேன். சோ இதுலயே வந்து SSH client வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து SSH வந்து சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓபன் SSH சர்வர்னு ஒரு SSH சர்வர் இருக்கு. apt install open SSH சர்வர்னு வரும். சோ கமாண்ட் லைன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி அத அந்த கமாண்ட் லைன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த SSH சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். SSH சர்வர் வந்து இப்போ ரன் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியணும். சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட் வந்து போட போறோம். அது வந்து அந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் வந்து கரெக்ட்டா காட்டும். systemctl SSH ஸ்டேட்டஸ்னு போடினா அந்த சர்வர் வந்து உங்களுக்கு வந்து கரண்டா இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு வந்து கரெக்ட்டா காட்டும். இந்த கமாண்ட் மூலமா உங்களுக்கு வந்து SSH சர்வரோட ஸ்டேட் வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம். சோ இதுக்கு அப்புறமேட்டுக்கா அதே மாதிரி தான் நம்ம விண்டோஸ்ல வந்து ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ அதே மாதிரி லினக்ஸ்லயும் வந்து இந்த ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணனும். ஓகேவா? இதுல வந்து UFW allow SSH ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லனா UFW allow அந்த போர்ட் நம்பர் 22 தான் SSH ஓட போர்ட் நம்பர். சோ அத நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த SSH ஓட
போர்ட் வந்து ஃபயர்வால் ரூல்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அதேமாரி வந்து லினக்ஸ்லேயும் ஒரு யூசர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க SSH யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ யூசர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த யூசர் மூலிமா நம்ம வந்து வெளியே வந்து அந்த புட்டி சாஃப்ட்வேர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம போன வீடியோவில் FTPக்கு வந்து பார்த்துருப்போம், எப்படி வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம வெளியே மிஷினில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி தான் இதுக்கும் வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இருக்குது. புட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலிமா வந்து நம்மளோட IP அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த SSH வந்து அதாவது உங்கள் மிஷினை வந்து நீங்கள் ரிமோட் மூலிமா நீங்கள் வந்து அந்த டெர்மினலுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த புட்டி சாஃப்ட்வேர்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் மிஷினையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வித்தின் கமாண்ட் லைன் எக்ஸிக்யூஷன் மூலிமா. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.